அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீநிலையம் யூடியூப் சேனல் வழியாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம் போன்ற பல பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் உடல் ஆரோக்கியத்திற்கு வலி சரியாகிறதுக்கு ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு அது மிக 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 பொருத்தமாக இருக்குது. ஏன்னா நோய்க்காக நம்ம செய்கிற செலவுகள் நம்மளுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை காலி பண்ணக்கூடதாக இருக்குது. அந்த வகையில் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நோய் வந்துட்டால் அதை விரைவாக குணப்படுத்துறதுக்கு எண்களை பயன்படுத்தும் ஒரு வழிமுறையை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். எண்களை பயன்படுத்தி அதை மந்திரமாகவும் எந்திரமாகவும் பயன்படுத்தி பல்வேறு நன்மைகளை நம்ம அடையிறதுக்கான வழிமுறைகளை ஏற்கனவே சில பதிவுகள் நான் பதிவிட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த பதிவில் உடல் நலத்துக்கு வலி நீங்கிறதுக்கான எண் மந்திர வழிமுறையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எண் எந்திரங்கள், எண் மந்திரங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லிடுறேன். மந்திரம், எந்திரம் அப்படின்னாலே எழுத்துக்களை பயன்படுத்துறது தான் நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுருப்போம். குபேர எந்திரம் அப்படிங்கிறது மட்டும் எண்களில் எழுதியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்கும், தேவதைகளுக்கும், பல்வேறு தேவைகளுக்கும், அது பொருளாதார தேவையாக இருக்கலாம், ஒரு விருப்பம் நிறைவேறதுக்காக இருக்கலாம், நம்மளுடைய படிப்பு முன்னேற்றத்துக்காக இருக்கலாம், இப்படி பல்வேறு தேவைகளுக்கும் வெவ்வேறு எண் மந்திரங்கள், எண் எந்திரங்கள் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா பழனியில் 400 வருடம் முன்பு கட்டப்பட்ட அடிவாரத்தில் இருக்கிற மண்டபத்தில் சூரியனுக்கான ஒரு எண் எந்திரம் பார்க்கலாம். இந்த எந்திரம் அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தின, அந்த காலம்னா ஒரு 100 வருஷம் முன்னாடி கூட நம்ம எண்கள், தமிழ் எண்களையே பயன்படுத்திட்டு வந்தோம். இப்போ நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கிற எண்களை அரபு எண்கள்னு சொல்லுவாங்க. அரேபியர்கள் இந்தியாவிற்கு வாணிபத்துக்காக வந்தப்போ நம்மகிட்டேருந்து கற்றுக்கிட்டு போனதை பல நாடுகளுக்கு அவங்க சொன்னப்போ அது அரபு எண்கள்ங்கிற பேர் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மூலம் அந்த எண்களுக்கு மூலம் நம்ம நாடு தான். இந்த எண்கள்லேயே தமிழ் எண்கள் தனியாக இருக்குது. வெவ்வேறு மொழிகளில், இந்தியாவில் வெவ்வேறு மொழிகள்லேயும் அந்தந்த மொழிகளில் எண்கள் தனித்தனியாக இருக்குது. இந்த தமிழ் எண்களை பயன்படுத்தின ஒரு எந்திரத்தை தான் இப்போ நீங்கள் பழனியில் இருக்கிறத பார்த்தீங்க. இப்படி எண்கள் மந்திரமாகவும் எந்திரமாகவும் வெகு காலமாக பயன்பாட்டில் இருக்குது. உடல் நலத்துக்கு ஒரு நோய் வந்துட்டால் சீக்கிரம் நோயிலேருந்து விடுபடுறதுக்கும், ஒரு வலி அப்படின்னு நம்ம உடலில் ஏற்படுதுன்னா அந்த வலியிலிருந்து நம்ம விடுபடுறதுக்குமான ஒரு மந்திர எண்ணை நான் இப்போ சொல்கிறேன். இந்த எண் நான் சொல்கிற மாதிரியே நம்ம உச்சரிக்கணும். சரியான இடைவெளி வைத்து தான் உச்சரிக்கணும். அப்போ தான் அந்த முழுமையான சக்தியை அது வெளிப்படுத்தும். 8 8 2 7 4 6 5. இதில் 8 8க்கு அப்புறம் ஒரு இடைவெளி, 2 7க்கு அப்புறம் ஒரு இடைவெளி இருக்கணும். இதை நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லிக்கிறதுனாலும் சொல்லிக்கலாம். 8 8 2 7 4 6 5. 8 8 2 7 4 6 5 இப்படின்னு சொல்லிக்கலாம். 8 8 ஒரு இடைவெளி விட்டு, 2 7 ஒரு இடைவெளி விட்டு, 4 6 5. இதை நீங்கள் உச்சரிக்கிறப்ப 8 8 2 7 4 6 5 இப்படி தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வர உடல் ஆரோக்கியம் மேம்படும். எந்த விதமான நோய்களில் இருந்தாலும் அதிலிருந்து விரைவாக விடுபடுறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அந்த நோய் நீங்கும். நோய் நீங்கிறதுக்கான சரியான மருந்து அல்லது சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் நோயிலிருந்து நீங்கள் விரைவாக விடுபடுறதுக்கு இந்த எண் மந்திரம் உதவி செய்யும். அதே மாதிரி ஒரு இடத்துல வலி இருக்குது, கை வலி, கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் அந்த வலி இருக்கிற இடத்துல படத்தில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்கெட்ச் பென் அப்படிங்கிற பேனாவில் பர்மனன்ட் மார்க்கரில் எழுதுவோன்னா ஸ்கெட்ச் பென்லேயே நீங்கள் எழுதுங்க. பர்மனன்ட் மார்க்கர் அழியாமல் இருக்கலாம். ஸ்கெட்ச் பென்லேயே நீங்கள் எழுதுறது போதுமானது. சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்கள் இப்போ நான் படத்தில் காமிச்ச மாதிரி இந்த எண்ணை எழுதி வைங்க. உடனடியாக இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே புகுந்து அந்த வலியை குறைக்கும். பணவரவுக்கு, பாதுகாப்புக்கு, ஞாபக சக்திக்கு, அனைத்து விதமான தடைகளும் நீங்குவதற்கும் எண் மந்திரங்கள், எண் எந்திரங்கள் பயன்படும். 320க்கு மேற்பட்ட எண் மந்திரங்களும்
15க்கும் மேற்பட்ட எண் எந்திரங்களும் இந்த பயிற்சியில் கற்றுத்தரப்படும். 20க்கும் மேற்பட்ட பிரயோக வழிமுறைகளும் சொல்லித்தரப்படும். இந்த பயிற்சி நேரிலும் தபால் வழியிலும் பயிற்றுவிக்கப்படும். தொடர்புக்கு 9842638916. நன்றி, வணக்கம். எண்களை உடலில், முக்கியமாக கைகளில், பல்வேறு இடங்களில் எழுதி நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை சுஜோக் அப்படிங்கிற அக்குப்ரெஷர் வழிமுறையில் இருக்குது. சுஜோக் வழிமுறையில் 6 தெரப்பிகள் இருக்குது. அதில் இந்த எண்களில் எழுதி நோய்களை நீக்கிறது இருக்குது. வட இந்தியாவில் இது பிரபலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இது பிரபலமாகலை. எண்களை இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கைகளில் எண்களை எழுதி நோய்களை நீக்கிற வழிமுறை இருக்குது. அப்படி ஒரு வழிமுறை சிகிச்சையாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். ஆனால் அந்த சுஜோக் வழிமுறைக்கும் இப்போ நான் சொல்கிற எண் மந்திரத்துக்கும் தொடர்பு படுத்திக்க வேணாம். இது வேற ஒரு வழிமுறை, அது வேற ஒரு வழிமுறை. வலி இருக்கிற இடத்துல தான் இந்த எண்ணை எழுதணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. வேறு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு மேலேயும் நீங்கள் இந்த எண்களை நான் சொன்ன மாதிரி எழுதலாம். ஆனால் அந்த இடைவெளி விட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வலி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தசைப்பிடிப்போ, ஒரு வீக்கமோ, ஒரு கட்டி மாதிரி இருக்கிறதோ அல்லது எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலும் உடலில் அந்த பகுதியில் இந்த எண்களை நான் குறிப்பிட்ட மாதிரி இடைவெளி விட்டு எழுதுங்க. வலி இருக்கிற இடத்துலையும் இந்த எண்ணை எழுதி வைக்கலாம். இப்படி எழுதி வைக்கிறதுனாலேயே இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே புகுந்து அந்த இடத்துல உள்ள பிரச்சனையை சரி செய்யும். இது ஏற்கனவே பலர் பயன்படுத்தி பலனடைஞ்ச ஒரு வழிமுறை தான். நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியுது, வலி உடனே குறையிறது தெரியுது அப்படிங்கிறத பலருக்கும் நான் சொல்லி பயன்படுத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் முழு நம்பிக்கையோட, ஈடுபாடோட இந்த வழிமுறையை செய்து பாருங்கள். எந்த நோய் இருந்தாலும் நோய் சீக்கிரம் குணமாகும். வலி இருந்ததுன்னா வலி உடனடியாக கொஞ்ச நேரத்திலேயே வலி குறையிறதையும் நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். எண் எந்திரங்கள், எண் மந்திரங்கள் வழிமுறையில் இது ஒரு வழிமுறை. இதை பற்றி விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கலாம். மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்சியும் நடத்துகிறேன், அதையும் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டால் தான் இதை பயன்படுத்த முடியுங்கிறது இல்லை. இப்போ நான் சொன்ன வழிமுறையை நீங்கள் பார்த்து இதை மட்டுமே வச்சும் நீங்கள் சிகிச்சை செய்துக்கலாம். இதுலேயே நான் முழு விவரத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மேற்கொண்டு விவரம் இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கலாம். நேரடியாகவோ, தபால் மூலியமாகவோ, ஆன்லைன்லேயோ நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுறவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் அனுப்பி அவங்களுக்கும் நல்லது நடக்க உதவி செய்யுங்க. நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க நம்மளால் ஆன உதவிகளை செய்வோம். தொடர்ந்து நம்மளுடைய ஸ்ரீநிலையம் சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, இனிமே பார்க்க இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்.